ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தோன்னா வந்து பினான்ஸில் வந்து ஆல்ஃபா ஏர்ட்ராப்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபாவில் சின்ன ட்ரேட் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஏர்ட்ராப் பார்த்தோன்னா வந்து $100 ஒர்த்து கூட கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஏர்னும் பண்ணியிருந்தாங்க. பட் நான் போடவே இல்லை. ஸோ காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூலே வேறு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஏர்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்த்தோன்னா அதிகமாக சம்பாரிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை சொல்லுவேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை. எனக்கு செலவு நிறையா பண்ணிட்டேன். பட் இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஏர்ட்ராப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னென்ன இதற்கு எத்தனை ஏர்ட்ராப்ஸ் வந்திருக்கு அதை பற்றி எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ டவுட்ஸ் இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க அப்படி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைனான்ஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா இந்த ஃபேவரட்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ஃபா அங்கே மாற்றிக்கலாம். ஸோ இருக்கிற ஆல்ஃபா டோக்கன்ஸ் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து பெர் டேக்கு என்னமோ அக்குமுலேட் ஆகும். ஸோ அதை அக்குமுலேட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பாயிண்ட் சிஸ்டம் எப்படி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். எல்லாரும் நினச்ச மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஒரே நாள் எடுத்துட முடியாது. ஸோ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பேலன்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் $100 $1000 ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்டு, இது $1000 $10,000 2 பாயிண்ட் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறாங்க. இதே 10,000 மேலே 10,000 1,00,000 மேலே போனால் 4 பாயிண்ட் தான் தராங்க. அது பெர் டேக்கு. அப்புறம் வால்யூம் பாயிண்ட்ஸ் இருக்குது. வால்யூம் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரேடிங் டோட்டல் வால்யூம் நீங்கள் எத்தனை ட்ரேட் வேணால் பண்ணலாம். அன்றைக்கி எவ்வளோ வால்யூம் கணக்கு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 வால்யூம் நீங்கள் ஒரு நாள் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு. அதுவே அப்படியே அது டபுளாக போகும். இப்போ 4னா 2 பாயிண்ட்டு, இப்போ 4 × 8 இப்போ 8 பண்ணிங்கன்னா 3 பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துனே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணலாம், இந்த 256 பண்ணலாம். 256 தான் நான் இப்போதைக்கு பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தா 8 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பெர் டேக்கு ஓகேவா. ஸோ நம்ம அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த வால்யூம் ட்ரேடிங்கில் தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு மேலே இப்போ இப்போ 250 நீங்கள் டபுளாக பண்ணிங்கன்னா 9 பாயிண்ட் தான். இப்போ அதோட டபுள் என்னது 1024 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 10 பாயிண்ட் சொல்லி பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் இந்த கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டவுன் வந்து 15 டேஸ் மட்டும் தான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ வந்து லாஸ்ட் 15 டேஸ்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 73. அதுக்கு முன்னாடி எடுத்த பாயிண்ட்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நான் எப்போ ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சேங்க. பாருங்கள் 00000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் ஆரம்பித்த டேட் வந்து 28 தான் ஆரம்பித்தேன் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1314 வால்யூம் என்னமோ பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே பாருங்களேன், அடுத்தடுத்து போக பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். வெறும் 254 பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து 7 பாயிண்ட் என்னமோ கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஆக்சுவலி நான் வந்து இல்லை 8 பாயிண்ட் பிளான் பண்ணேன். எப்படின்னா 256 வரணும் ஓகே. $1 மிஸ் ஆனதால் பார்த்தா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டாக பண்ணணும். பார்த்து 308 கரெக்டாக கொண்டு வந்தேன். ஸோ அது ஒரு பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு 7 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. ஒரு டைம் பார்த்தா வந்து 500 எவ்வளோ வரும், ஸோ 512 அது வந்து ஒரு டைம் பண்ணேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 7 நாளாக சார் 7 நாளில் ஒரு 8 நாள் என்னமோ பண்ணதுக்கு 8 நாள் கூட 9 நாள் வரும். ஸோ 9 நாள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா 73 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்ஃபா பாயிண்ட்ஸ். இதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ட்ராப் கொடுக்கலாம் கேட்டால் வந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏர்ட்ராப் மேலே எனக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் எதுவுமே நான் வின் பண்ணல. ஸோ காரணம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டீலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வச்சு இந்த ரூல்ஸ் நமக்கு வந்து செட் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆகும் மாதிரி யார் ஃபஸ்ட்லாம் வந்து பண்ணாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகம் பெனிஃபிட் எடுத்தாங்க. மற்றவங்க யாருமே எடுக்கல ஓகேவா. எனக்கு ரீசன் வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோரா விட்டாங்க. அது விட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஏப்ரல் 23 வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணவங்க லைக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ₹50 நீங்கள் $50 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. அப்போலாம் தெரியாது. ஏன்னா 23க்கு அப்புறம் அந்த போஸ்ட் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்து தான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்தா நான் வந்து பண்ணேன், இந்த டோலோவுக்கு பண்ணேன். ஸோ டோலோவுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏர்ட்ராப் வந்து இந்த $100 வாங்கிட்டேன். பட் அவன் என்ன சொல்லிட்டான்னா ஆவரேஜ் ஹோல்டிங் $50 வச்சுன்னு சொல்லிட்டான். பட் நான் ஆவரேஜ் ஹோல்டிங் அவ்வளோ வச்சு இல்லை. அதனால் அதுவும் பார்த்தீங்கன்னா புஷ் ஆகிடுச்சு ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஏப்ரல் 28 தான் ஆரம்பித்தேன். இதை பார்த்து ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பாருங்களேன், ஸோ ஒரு அமௌண்ட் பாருங்கள், ஒரு ஆல்ஃபா பாயிண்ட் 65 வச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சைன் டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ போக என்ன ஆகும்னா இதை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நம்மளால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 8 தான் எடுத்தேன் ஓகேவா. ஸோ 8 இப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 5 நாளைக்கு போனால் தான் 40 பாயிண்ட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் அவன் த்ரெஷோல்ட் ஏற்றியே போனான். ஸோ அடுத்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேடல் கொடுத்தான். பட் இந்த ஹேடலுக்கு வந்து பாருங்கள் 80 பாயிண்ட் சொன்னான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்டில் தான் இருந்தேன். அதனால் அதுவும் விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாப் ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டு ஒரு
137 வச்சான். 137 நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் வந்து எடுக்கல. அண்ட் லக்கின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வச்சான்னா, 99லேருந்து 136 அந்த பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு லக்கி மாரினா, அவங்க பைனான்ஸ் யுஐடி இருக்குல்ல, அது 4ல முடிஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் தரதா சொல்லியிருந்தாங்க. அதாவது 137 எடுத்த எல்லாருக்கும் இருக்கு. அது உள்ள 99ல 136 எடுத்தவங்களுக்கு, இடையில இருக்கிறவங்களுக்கு பைனான்ஸோட யூசர் ஐடி இருக்கு. அது 4ல முடிஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஏர்ட்ராப் அப்படி வச்சிருந்தான். ஸோ போக என்ன ஆகும்னா, இப்போ வந்து பாருங்க இசட்ஜேகேன்னு நேத்து தான் வந்துச்சு. இதில வந்து 142 எடுக்கணும்னு சொல்லியிருந்தான். அது நம்மளால முடியல. பட் இன்னொன்னு வந்து பிட்வீன் 64 அண்ட் 141. பட் இதுக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனா யூசர் ஐடி வந்து 2ல முடியல. ஸோ ஒண்ணு இதுவானாலும் இன்னொருத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால இந்த ஒரு $100 எனக்கு போயிடுச்சு. அப்புறம் ஓபல் அது வந்து பார்த்தீங்கன்னா 153. ஸோ 153 இது ரொம்ப கஷ்டம். அது ஏன் நான் சொல்றேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். லேட்டா இப்போ வரப்போது சின்னதா சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஸோ அத நான் சொல்றேன். ஸோ அது முன்னாடி ஃபேரே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் பண்ணவும் இல்ல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதிகமா எடுத்துக்கினே போயிடுவான். பின்னாடி வந்து நம்ம பாயிண்ட் கம்மியா தான் அக்குமுலேட் பண்ணுவோம். இவங்க த்ரெஷோல்டு ஏத்தினே போவாங்க. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் அதிகமா எடுத்தவன் தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவான். தொடர்ந்து 5 ஏர்ட்ராப் அவன் தான் கண்டிப்பா அடிச்சிருப்பான். $500 ப்ராஃபிட் அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் கொஞ்சம் அக்குமுலேட் பண்றேன்ட்டு நம்ம ட்ரேடிங்காக ஃபீஸ் நிறைய விட்டு வெயிட் பண்ணுவோம். அதனால நிறைய பேர் ஃபேராவே இல்லன்ட்டு பண்ணவே இல்ல. ஓகேவா. ஸோ நானும் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டேன். பட் நானும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ என்னன்னா ஒரு புதுசா ஒரு ரூல் ஒண்ணு கொண்டு வந்துட்டு போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ புதுசா ஒரு போஸ்ட் போட்டாங்க. இந்த ஒரு நிமிஷம். ரைட் இந்த போஸ்ட் தான். ஸோ அந்த போஸ்ட்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூடுல்ஸ் ஏர்ட்ராப் வந்து குடுக்க போறாங்க. ஸோ 9ஆம் தேதி. இதில கூட பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் ஏதோ இந்த லக்கி பாயிண்ட் கம்மி பண்ணா அது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதான வாய்ப்பு ஒண்ணு குடுத்துருக்கான். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் May 13 அவங்க சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் பாயிண்ட் எடுத்துக்கினே போவான். எல்லா ஏர்ட்ராப் எடுத்துனே வருவான்ல. அந்த மாதிரி இப்போ பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ 13க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, இன்கேஸ் நீங்க ஒரு ஏர்ட்ராப் வின் பண்ணிட்டீங்க. உங்கள்ட்ட ஒரு 150 பாயிண்ட் இருக்கு. நீங்க ஒரு ஏர்ட்ராப் வின் பண்ணி உங்களுக்கு வந்து இது குடுத்தாச்சு, அலோகேஷன் குடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னா, அதுக்கு பதிலா இந்த 150 பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுருவாங்க. மேபி அது என்ன பாயிண்ட்ஸ் இதுவரைக்கும் சொல்லல. மேபி அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி கூட இருக்கலாம். ஸோ அத ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாயிண்ட் குறைஞ்சிரும். திருப்பி நீங்க அக்குமுலேட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் குறைக்கிறது வந்து மேபி லாஸ்ட்டா நம்ம பண்ண பாயிண்ட்ஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பண்ண பாயிண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து 15 நாள் தொடர்ந்து நம்ம பண்ணினே இருந்தா தான் அந்த 150 பாயிண்ட் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 கணக்கு பண்ணா. ஸோ நடுவுல விட்டா கூட அந்த கேப் விழுந்துச்சுன்னா 140ல தான் மெயின்டெயின் ஆகும். அந்த விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி இல்லாம ஏதோ ஒரு பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணிருவாங்க. மேபி அது வந்து லாஸ்ட்டா பண்ண நாள்ல தான் கணக்கு எடுத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாயிண்ட் குறைஞ்சிரும். அடுத்த ஏர்ட்ராப்க்கு வந்து அந்த த்ரெஷோல்டு அட்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரணும். அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஸோ முன்னாடி போயிட்டு நமக்கு கிடைக்கிறதான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல அதிகமாகுது. ஸோ இந்த ஸ்டெப்பால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஏர்ட்ராப் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதில கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏர்ட்ராப் மட்டும் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிஇ இருக்குல்ல, எக்ஸ்க்ளூசிவ் டிஜிஇ. இதெல்லாம் எனக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஜிஇ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ற மாரி. பட் அதுக்கு ஒரு இது இருக்கு. ஸ்டேக் பண்ணணும்னா, நீங்க ஒரு த்ரெஷோல்ட மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெஷோல்ட்லயும் நான் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வின் பண்ணிட்டோம்னா பாயிண்ட் குறைப்பாங்களா? அது கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா வின் பண்ணிட்டு நம்ம போய் அதில டெபாசிட் பண்ணி நம்ம ஏதோ ப்ராஃபிட் பார்த்தா பாயிண்ட் குறைக்கிறது ஒரு நியாயம் இருக்கு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு பிஎன்பி போய் ஹோல்டு பண்ணணும் அதில. பட் அது ஹோல்ட் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட இது கிடையாது. ஓகேவா. இப்ப நானே $35 வச்சு தான் ஓட்டின்னு இருக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டிஸ்கவர்ல வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நியூ ஈவென்ட் அந்த பேன்கேக் ஸ்வாப்ல வரும்ல, அந்த ஈவென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா நான் வந்து பண்ணிட்டோம்னா, நம்ம கம்மி டாலர் வச்சு பண்ணிட்டா கூட அந்த பாயிண்ட்ட குறைச்சிட்டாங்கன்னா, இந்த ஃப்ரீயா வர ஏர்ட்ராப்ல பாயிண்ட் இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்ஃபா பாயிண்ட் வந்து எடுப்பாங்க. இதில பார்ட்டிசிபேட் பண்ணா உங்கள்ட்ட நிறைய பிஎன்பி தேவை. அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் இதில குடுக்குறது பிஎன்பியே இல்ல. நம்ம இதில வின் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லன்னா, அதுக்கு பாயிண்ட் எடுப்பாங்களா கேட்டா, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் டவுட்டா இருக்கு. ஸோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாம இருப்போம் முடியலன்னா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்ட்டு. பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா பாயிண்ட்ட டெய்லி அக்குமுலேட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா. நான் வந்து என் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான் என்னால அக்குமுலேட் பண்ண முடியும். அதுக்கான வால்யூம் தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அது மேல என்ட்ட டாலரும் இல்ல. இன்கேஸ் நீங்க $100 வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து 10 பாயிண்ட்க்கு நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹோல்டு பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்களா? ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500
512 அது ஈஸியாவே எடுத்துடலாம். ஒரு 5 பை போட்டாலே போதும் முடிஞ்சு போச்சு. இதில இன்னும் சொல்ற பை தான் கணக்கு. நீங்க 5 பை போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுவும் வந்துரும். ஸோ பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மியூ டோக்கன் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுல எது கம்மின்னு பாருங்க. இப்போ ட்ரேடிங் போனதுக்கப்புறம் உங்கள்ட்ட யூஎஸ்டிசி இந்த ஃபுல்லா குடுத்துட்டீங்கன்னா, நீங்க திருப்பி கிடைக்க யூஎஸ்டிசி வந்து பாருங்களேன். இந்த மாரி கொஞ்சம் அதிகமா காட்டும், முன்ன பின்ன காட்டும். இப்போ 35.22 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிளேஸ் ஆர்டர் குடுத்ததுக்கப்புறம் ரிட்டர் ஃபீ வந்து பாருங்க $0.02 தான். இந்த மாரி இருக்கதா பார்த்து பண்ணுங்க. அதான் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு அதிகமா ஃபீ லாஸ் ஆகுறதுலேருந்து ஒரு இது இப்போ எத்திரிம்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபீ போகும். அதனால நம்ம நெறையா விட்டுடுவோம் போயிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகைன் நான் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ பை மட்டும் தான் கணக்கு, செல் பண்ணுறது கணக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். அத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் குறிப்பிட்ட என்னோட இந்த 250 பாயிண்ட் அச்சீவ் பண்ணதுக்கு நான் மொத்தம் 8 பை பண்ணி ஆகணும். அப்போ 8 செல் பண்ணி ஆகணும். ஸோ ஃபீ வந்து எவ்வளோ போகும் பார்த்துக்கோங்க. ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்க அதே 0.02 தான் இருக்கு. இது ஆர்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்து அமௌண்ட் நம்ம புடிச்சிருக்காங்க பார்ப்போம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 35.22 இருந்தது. இப்போ 35.08 ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.14 இது. இதுவே நான் ஒரு 8 டைம் கிட்ட பண்ணேன்னா $1.2 கிட்ட ஒரு நாளைக்கே செலவாயிடும். ஸோ இதெல்லாம் உங்களால பண்ண முடியும். இவ்வளோ செலவு பண்ண முடியும்னு நெனச்சீங்கன்னா, ஓகே இப்போ நீங்க ஒரு வால்யூம் அதிகமா வச்சு பண்ணீங்கன்னா, மேபி ஃபீ ரெடியூஸ் ஆகும். அதில கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. ஸோ என்ன மாரிலாம் ரொம்ப கம்மி இதில வச்சுட்டு 8 ஸ்வாப்னா தாங்காதுங்க. ஸோ அது நான் சொல்றேன் நானு. ஸோ உங்களால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். இது ரிஸ்க் எடுக்க ஓகேன்னா நீங்க ரிஸ்க் எடுங்க. அதுக்கான பலன் கிடைக்கலாம். ஏன்னா கிடைக்கிறதுக்கான ரூல் வந்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க இப்போருந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சா கூட கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் சொல்றேன்னு பண்ணாதீங்க. உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க வந்து பண்ணுங்க. இதுதான் நான் இப்படி விஷயம் நான் சொல்லிட்டேன் நானு. அதனால நீங்க பார்த்து யோசிச்சு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களோட டவுட்ஸ்னா நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன்.